திரு ஹென்றி வணக்கம். இதுக்கு முன்னால் கொஞ்ச நாளைக்கு முன்னால் நம்ம காசா கிராண்ட் நிறுவனம் பற்றி பேசினோம். அது வந்து அனாதீன இடம்னு சொல்லிட்டு திரு ஹென்றி இங்கே உட்காந்துட்டு இருக்கிற அதே இடத்துல ஒரு ஐஆர்எஸ் ஆஃபீஸர் வந்து உட்காந்து அழுதுட்டு போனார் சார். ஜிஎஸ்டி கமிஷனர். ஆமாம், ஒரு ஜிஎஸ்டியில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஐஆர்எஸ் ஆஃபீஸர் வந்து உட்காந்து உண்மையிலே அழுதாருன்னு. அவரும் ஒரு பெரிய கட்டுமான நிறுவனத்தை நம்பி தான். அந்த இஷ்யூ என்ன ஆனதுன்ட்டு எங்களுக்கு தெரியல. இந்த விவகாரத்துக்குள்ள இதுக்கு யாரு ரெஸ்பான்சிபிலிட்டி? வாங்கின மக்கள் இருக்காங்கல்ல சார், அவங்க தான் இதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி. ஏன்னா நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வர நிகழ்ச்சிகள் அவேர்னஸாக இவங்களுக்கு நம்ம சொல்லிட்டு இருக்கிற நிகழ்ச்சி என்னென்னா, இந்த வருவாய்த்துறையினுடைய பதிவேடுகளின் அடிப்படையில் தான் பதிவுத்துறை பதிவு செய்கிறது. அப்போ வருவாய்த்துறை 1814 37 வரைக்கும் 1837 வரைக்கும் நிலங்களை அளவு செய்து வருவாய்த்துறை பதிவேடுகளை கொண்டு வருகிறது. அந்த அடிப்படையில் தான் 1860 பதிவு சட்டம் வருகிறது. 1865 பதிவுகள் நம்ம சொத்தை போய் பதிவு செய்ய நாம் விரும்பினால் பதிவுகளில் அந்த தகவல்கள் இருக்கும். அதை தவிர்த்து 1911 செட்டில்மெண்ட் என்று சொல்லி பிரிட்டிஷ் கவர்மெண்ட் செட்டில்மெண்ட் ஒரு ரெக்கார்டை கொண்டு வந்தது. அதில் யார் யாருடைய நிலம், என்னென்ன விவரங்கள், எவ்வளவு எக்ஸ்டெண்ட் அப்படிங்கிற வரைக்கும் ப்ராப்பராக இப்போ இருக்கக்கூடிய இந்த கிராமங்கள் எல்லாம் அப்பொழுது சோத்திரம் என்று இருக்கும். பிறகு இப்பொழுது இருக்கக்கூடிய சர்வே நம்பர், டவுன் சர்வே நம்பர், ஆர்எஸ் நம்பர், ரீசர்வே நம்பர், இவைகள் எல்லாம் அப்பொழுது பைமாஸ் எண்களாக கொடுக்கப்பட்டிருக்கும். நிறைய நான் சொல்லியிருக்கிறேன், இந்த பைமாஸ் எண்களிலிருந்து புலை எண்கள் மாறும் பொழுது கூட பல பிரச்சனைகள் உருவாகிறது. அதனால் அதுக்கு கோரிலேஷன் என்று சொல்லி தொடர்பு படுத்தக்கூடிய ஒரு சான்று வாங்கி தான் நீங்கள் பார்த்து வாங்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதையெல்லாம் கட்டுநர்களுக்கு நீங்கள் உங்களுக்கு நிலங்களை வாங்கும் பொழுது நீங்கள் மாத்திரம் இதை வச்சுக்கல, பல எண்ட் யூசர் விற்கிறீங்க, முழுக்க முழுக்க நீங்கள் இதை பார்த்து வாங்கணும், அதை டெவலப் பண்ணி நீங்கள் விற்கணும் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் கூடுதலாக விற்கின்றவர்கள் பர்ச்சேசர் நீங்கள் அவேர்னஸாக இருக்கணும். நீங்கள் அந்த சொத்துக்களை பற்றி எதுவுமே தெரியாமல் முந்தைய ஆவணங்களை பார்க்காம அவசர கோலத்தில் அவசரமாக நீங்கள் அதை லோனை வாங்கி இப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கெல்லாம் நீங்கள் தள்ளப்பட்டு ஆளாக்கி விடக்கூடாதுன்னு நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டு வரோம். 1911 பிறகு 36 அந்த செட்டில்மெண்ட்டே அகைன் ரீசெட்டில்மெண்ட்டாக நடக்குது. பிறகு நகரங்களாக்கப்பட்டதுக்கு பிறகு டவுன் சர்வேவாக நடக்குது. அதன் பிறகு 1947 சுதந்திர இந்தியாவுக்கு பிறகு இந்த சட்டங்கள் எல்லாம் 1948 அதுக்கு முன்னாடி இருந்த எஸ்டேட் ஆக்ட் ஒழிக்கப்படுகிறது, இனாம் ஆக்ட் ஒழிக்கப்படுகிறது, மைனர் இனாம் ஆக்ட் பகுதியாக இருந்த இனாம்களாம் ஒழிக்கப்படுகிறது, ஜமீன்களால் அடிவாரம் மேல்வாரம் என்று சொல்லி பயன்படுத்தப்பட்ட அந்த சட்டங்களும் ஒழிக்கப்படுகிறது. ஒட்டுமொத்தமாக இந்த நிலங்கள் அனைத்தும் கவர்மெண்டோட சர்ப்ளஸ் லேண்டில் உபரி நிலங்களுடைய பட்டியலில் வைக்கப்படுகிறது. இந்த அத்துணை ஆவணங்களும் தற்பொழுது ஆவண காப்பகத்திலும் அந்தந்த மாவட்ட தலைநகரங்களிலும் கலெக்டரேட்லையும் ஆவணங்களை பாதுகாத்து பத்திரமாக வைக்கப்பட்டிருக்கிறது. பிறகு 1956 மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட பிறகு இந்த நிலங்கள் குறித்த தகவல்களை எல்லாம் சேகரித்து வைத்ததோடு அரசு பல ஆணைகளை பிறப்பித்து டிஸ்போசல் ஆஃப் சர்ப்ளஸ் லேண்ட் ஆக்ட் என்று சொல்லி இந்த அரசு நிலங்களை எல்லாம் அசைன்மெண்ட் பண்ணுது, அசைன்மெண்ட் பட்டாவாக கொடுக்கிறது. அப்போ அந்த அசைன்மெண்ட் பட்டாவுக்கு அனுபவிச்சுட்டு இருக்கிறதின் அடிப்படையில் 1978 88 வரைக்கும் யூடிஆர் என்று சொல்லி நில உடைமை மேம்பாட்டு திட்டத்தை கொண்டு வந்து அதில் பட்டாக்களை மாற்றம் செய்கிறது. இப்போ இந்த தவறுகள் எல்லாம் எங்கிருந்து நடக்கிறது என்று சொன்னால், இந்த 1911 அந்த நிலம் கோயில் நிலமாக இருக்கும், 1936 அந்த நிலம் டிசி நிலமாக இருக்கும், பஞ்சமி நிலமாக இருக்கும். அதன் பிறகு 1956 பிறகு 64 இந்த வினோபாஜி நடைபயணத்தில் இலவசமாக கொடுக்கப்பட்ட 27,000 சொச்சம் ஹெக்டேர் நிலங்கள் எல்லாம் பூமிதான இயக்கத்தினுடைய போர்டுக்கு கட்டுப்பட்ட நிலங்கள் எல்லாம் அதை ப்ராப்பராக ரிஜிஸ்டரில் ரெக்கார்டில் இருக்கும். இவை எல்லாவற்றையும் மறைத்ததுக்கு பிறகு 1978 88 வரைக்கும் இந்த நில உடைமை மேம்பாட்டு திட்டத்தில் யாரெல்லாம் அந்த நிலத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய பெயரிலேயே பட்டா வந்து மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த பிரச்சனை தான் பள்ளிக்கரண பிரச்சனை, தாழம்பூர் பிரச்சனை. பள்ளிக்கரணையிலே அந்த பிரச்சனை இருக்குல்ல, மாஸ்லேண்ட் பிரச்சனை இருக்குது. அப்புறம் இந்த 11 மாடி கட்டிடங்கள் உறவர் கமிஷன் போட்ட பிரச்சனை, அந்த ஏரி நீர்நிலைகளில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளை மாற்றம் செய்த பிரச்சனை. அப்புறம் இப்போ அதே காசா கிராண்டு அந்த தாம்பரத்திலிருந்து வரக்கூடிய அந்த செம்பரம்பாக்கம் ஏரியினுடைய ரிவரில் கட்டக்கூடிய அந்த பிரச்சனை.
பிறகு தாழம்பூர் ஓஎம்ஆர்ல கட்டுற பிரச்சனை, மாவட்ட ஆட்சியர் ஒருவர் ஒரு அவேர்னஸா பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு கொடுத்தார் என்று சொன்னால் அது ஒரே திட்டம். தாழம்பூர்ல காசாகிரண்ட நிறுவனத்துக்கு எதிரான திட்டத்துக்கு தான் அன்றைய மாவட்ட ஆட்சியர் பொன்னையா அவர்கள் அதை புகாரா பொதுமக்களுடைய விழிப்புணர்வுக்காக கொடுத்திருக்கிறார். ஸோ இப்படி முழுக்க முழுக்க இந்த வருவாய்த்துறை பதிவேடுகளின் அடிப்படையில் தான் அந்த நிலங்களை அந்த அலைன்ஸ் குரூப்பு தற்பொழுது 2017க்கு பிறகு அர்பன் ரைஸ்ன்னு சொல்லி அஃபோர்டபுள் ஹவுசிங்காக அந்த நிறுவனத்தை வந்து திரு மனோஜ் நம்பூர் என்பவர் துவக்கியிருக்கிறார். அவர் தான் மேனேஜிங் டைரக்டர் கம் சிஇஓ. அவர் தான் அந்த நிறுவனத்தை துவங்கியிருக்கிறார். அவருமே இதை அன்அவேர்னஸை தான் வாங்கியிருப்பார். அவர் ஒன்றும் அந்த ப்ராப்பர்ட்டியை சீட் பண்ணி அவர் பர்பஸாக டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணியெல்லாம் வாங்கியிருக்க மாட்டார். ஸோ அவர் அப்படி வாங்கின அந்த இடங்களை பிறகு அவர் டெவலப் பண்ணும் பொழுது கிட்டத்தட்ட அந்த திட்டம் 18 ஏக்கர் என்று சொல்லப்படுகிறது. ஒட்டுமொத்தமாக அந்த திட்டம் 18 ஏக்கர் என்று சொல்லப்படுகிறது. அவர்கள் 2010 பகுதியாக அனுமதி பெற்றிருக்கிறார்கள் 11 மாடிக்கு. பிறகு 2012ஆம் ஆண்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்த பிறகு அதை ஃபர்தராக ரிவைஸ்டு பண்ணி நம்பர் ஆஃப் ஃப்ளோர்ஸும் நம்பர் ஆஃப் கிச்சன்ஸும் அதை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதை வாங்கிட்டு பிறகு கிட்டத்தட்ட ஒரு 8 பிளாக்குகளில் 2026 குடியிருப்புகளுக்கு டிஎன் ரேராவில் 2018ஆம் ஆண்டு TN11 பில்டர்ஸ் 0192 ஆஃப் 2018 என்று சொல்லி டிஎன் ரேராவில் பதிவு செய்திருக்கிறார்கள். முழுக்க முழுக்க அந்த திட்டங்கள் பார்த்தீங்கன்னா 1 பெட்ரூம் 2 பெட்ரூம் 3 பெட்ரூம் 4 பெட்ரூம் ப்ளஸ் பென்ட் ஹவுஸ் என்று சொல்லி பல வகையான திட்டங்களை கிட்டத்தட்ட 5.4 கிலோமீட்டருக்கு வாக்கிங் ட்ராக்கோட ஆக சிறந்த உட்கட்டமைப்போடு கூடிய 5 கிலோமீட்டருக்கு 5.4 கிலோமீட்டர் ஒட்டுமொத்தமாக அந்த ஒரு டிராக்கோட ரேராவினுடைய பதிவு நான் சொல்றேன். அவர் குடியிருக்கிறார், நேரடியாக சந்திச்சிருப்பாரு. ரேராவினுடைய பதிவுல என்ன செய்யப்பட்டிருக்கிறதோ அந்த தகவல்களை நான் செய்து கொண்டிருக்கேன். நான் வந்து உங்களுக்கு தகவலாக தெரிவித்துக் கொண்டிருக்கேன். ஒட்டுமொத்தமாக இப்போ நீர்நிலைகளுக்கு அருகில் இருக்கக்கூடிய நிலங்களை பொதுமக்கள் வந்து நம்ம விரும்பி கொஞ்சம் நல்ல ஒரு பின்னால இருக்கிற வாக்கிங் ஸ்ட்ரீட் இருக்குல்ல சார், அதையும் சேர்த்து சொல்லுவாங்க நினைக்கிறேன். நான் சொல்லல, இந்த ரேராவினுடைய தகவல்கள் சொல்லுகிறது, அதை தான் நான் சொல்லிக் கொண்டேன். அப்போ நீர்நிலைகளின் அருகில வீடு கட்டினா நமக்கு வந்து பொல்யூஷன் இல்லாம மாசற்ற காற்று கிடைக்கும், நல்ல குடிநீர் கிடைக்கும், ஃப்ரீயா ரிலாக்ஸ்டா இருக்கலாம், ரொம்ப நெருக்கடியா இல்லாம இருக்கலாம். ஒரு விஷயத்தை நீங்க கவனிச்சீங்களா? 2014லேயே இது கோவில் நிலம்னு அவருக்கு தெரிந்த பிறகும் வெறும் பில்லர்ஸ் மட்டும் போட்டு ஸ்ட்ரக்சர் மட்டும் வைத்திருந்தவர்கள் நல்லா தெரிந்த பிறகும் கட்டடம் கட்டினாங்கன்னு சொல்றாரு. இல்ல, அப்படி தெரிந்தவர்கள் கட்டி இருந்தால் அது மாபெரும் குற்றம், அதெல்லாம் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இந்த திட்டங்கள்ல 22% தான் கட்டிடம் கட்டப்பட்டிருக்கிறது, 78% திறந்தவெளி நிலமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது எல்லாமே வந்து கார் பார்க்கிங் சொல்லி அவ்வளவுமே சார் ஏதோ ஒண்ணு எனக்கு திட்டத்துல பதிவு என்ன இருக்கிறதோ அதை தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். கார் பார்க்கிங் திறந்தவெளி நிலத்துல தானே நம்ம நிறுத்த முடியும். சரி, அதை வித்துட்டாங்க. ஒவ்வொரு லட்சம் விற்க கூடாது as per rule. சரி சார், இல்ல as per rule விற்க கூடாதுன்னு சொல்லக்கூடிய நீங்கள் ஏன் அதை விலை கொடுத்து வாங்கினீர்கள்? உங்களுக்கு தேவை இருக்குது. தேவை இருக்கிறவங்க வாங்கும் பொழுது இப்படிப்பட்ட குற்றம் புரிகிறவர்கள் இருக்கத்தான் செய்வாங்க, மாற்று கருத்தே இல்ல. இது மாபெரும் 78% ஓபன் ஸ்பேஸ் இருக்கக்கூடிய ஒரு பன்னடுக்கு குடியிருப்பு திட்டம். இது வந்து மல்டி ஸ்டோர்ட் பில்டிங் MSP ப்ராஜெக்ட்ஸ். ஸோ இதுல ஆவண பதிவு வருவாய்த்துறை பதிவேடுகளின் அடிப்படையில் ஆவணங்கள் பதிவு செய்யப்படுகிறது. ஆவணங்களின் அடிப்படையில் பிறகு பட்டா மாற்றம் செய்யப்படுகிறது, பிரசன்ட் அகைன் ரெவென்யூ ரெக்கார்ட் டிரான்ஸ்ஃபர் ஆகிறது. அந்த அடிப்படையில் தான் CMDA இதற்கு டெக்னிக்கல் அப்ரூவல், டெக்னிக்கல் கிளியரன்ஸ் வந்து தொழில்நுட்ப அனுமதி கொடுக்கிறார்கள். பிறகு இதை கம்ப்ளீட்டா அவங்க அந்த அனுமதியின் அடிப்படையில் இறுதி ஒப்புதல் கார்பரேஷன்ல லோக்கல் பாடிஸ்ல வாங்குறாங்க. வாங்கினதுக்கு பிறகு இந்த கட்டிட பணிகளை மேற்கொள்கிறார்கள். இறுதியாக இதுக்கு கம்ப்ளீஷன் சர்டிபிகேட் நிறைவு சான்று வாங்கப்பட்டிருக்கிறது. பிறகு அனுமதி மாத்திரமல்ல, நிறைவு சான்று மாத்திரமல்ல, இதற்கு மின் இணைப்பு வாங்கப்பட்டிருக்கிறது. பிறகு ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் போடப்பட்டிருக்கிறது. பிறகு குடிநீர் இணைப்பு, கழிவுநீர் இணைப்பு பெறப்பட்டிருக்கிறது. மின்சாரத்துறை கொடுத்திருக்கிறது, குடிநீர் கழிவுநீர் கொடுக்கப்பட்டிருக்கிறது, கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ இது எல்லாமே ஆர்ஜின் ரெவென்யூவின் அடிப்படையில் தான் 1 by 1 வருகிறது. நீங்க அனுமதி கொடுத்தது தப்பான்னு கேட்டா நிச்சயமாக தவறு இல்லை. ஏன்னா அவர்கள் வெறும் தொழில்நுட்ப அனுமதி மாத்திரமே கொடுக்கிறார்கள். அவங்க கொடுப்பது ஆவணத்தின் அடிப்படையிலும் வருவாய்த்துறை பதிவேடுகளின் அடிப்படையிலும் தான் கொடுக்கிறாங்க. ஒருவேளை இந்த நிலம் ஸ்ரீ காரபத்திர சிவபிரகாச சுவாமிகள் மடத்திற்கு சொந்தமான நிலம் 18 ஏக்கர்ல 5% லேண்டு தான் இவங்க சொல்லியிருக்கிறாங்க. இவர்களுக்கு ஒருவேளை இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான நிலமாக இருக்கும் பட்சத்தில்
இப்படிப்பட்ட வெகுமக்கள் அதை வாங்கிட்டாங்கன்னு சொன்னால் நிலத்தை பரிவர்த்தனை செய்து கொள்வதற்காக இவர்கள் நீதிமன்றத்தை கருணையின் அடிப்படையில் நாடி இந்த இடத்தை 90 சென்ட்டுக்கு நிகராகவோ அல்லது கூடுதலாகவோ இந்து சமய அறநிலைத்துறைக்கோ அல்லது மடத்திற்கோ யாருக்கு இந்த நிலம் உரிமை என்று நீதிமன்றம் உறுதிப்படுத்துகிறதோ ஆவணங்கள் உறுதிப்படுத்துகிறதோ அதன் அடிப்படையில் பரிவர்த்தனை ஆவணம் எழுதி கொடுத்து இந்த பிரச்சனைக்கு தீர்வு கண்டு இவர்களெல்லாம் எண்ட் யூசர் பர்ச்சேசர் இன்னசென்ட்டா தான் நான் பார்க்கிறேன். ஆனா அவர் ரொம்ப விவரமா பேசுறாரு. புரியுது. இதுல எல்லாமே எங்களுக்கு தெரியும் 14 இருந்து கட்டுறாங்க அப்படின்னு சொல்லி கட்டிய பிறகும் ஒருவர் போய் அதை வாங்குறாருன்னு சொன்னா அது நெருப்புன்னு தெரிஞ்சுக்கிட்டே அதுல போய் இறங்குற மாதிரி தான் இருக்கும். ஒருவேளை ஏதோ ஒரு காரணங்களுக்காக கூட இவர்கள் வாங்கி இருக்கலாம். ஏன்னா அவர் பட்டியலிடும்போது சொன்னார் சரி அதர் பர்ச்சேசர் எல்லாம் சரி பண்ணிடுறாரு சார். அந்த அடிப்படையில் வாங்கி இருக்கலாம். அது தவறு. தவறை இழைத்தவர்களும் தவறு செய்தவர்களும் சேர்ந்து இதை சரி செய்து இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்கான வழியை மாத்திரம் தான் இவங்க முன்னெடுக்கணும்.